கேள்வி எண் 1. எளிய எபித்தீலியத்திற்கு பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 1. அவை எந்த கருநிலை அடுக்குகளில் இருந்தும் பெறப்படுகின்றன. அவை இரத்த நாளங்களை கொண்டவை. 3. செல்களுக்கு விரைவான செல் பிரிப்பு விகிதம் உள்ளது. 4. ஒற்றை அடுக்கை உருவாக்க ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. சரியான பதில் 2. அவை இரத்த நாளங்களை கொண்டவை. கேள்வி எண் 2. பின்வரும் கூற்றுகளை படியுங்கள். A. ஜெர்மினல் எபித்திலியல் செல்கள் கன சதுர வடிவம் கொண்டவை. B. அடுக்கு செதில் எபித்திலியத்தின் முக்கிய செயல்பாடு பாதுகாப்பு ஆகும். C. சிசிர் எபித்திலியம் மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்களில் காணப்படுகிறது. சிசிர் அப்படின்றது குற்றிலை எபித்திலியம். குற்றிலை எபித்திலியம் மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்களில் காணப்படுகிறது. D. இடைநிலை எபித்திலியம் சிறுநீரக புறணியில் காணப்படுகிறது. சரியான கூற்றுகள்: 1. அனைத்தும் சரியானவை. 2. A and B மட்டும் சரியானவை. 3. A, B and C மட்டும் சரியானவை. 4. B, C and D மட்டும் சரியானவை. சரியான பதில் 3. A, B and C மட்டும் சரியானவை. A, B and C மற்றும் சரியானவை. A. ஜெர்மினல் எபித்திலியல் செல்கள் கனசதுர வடிவம் கொண்டவை. சரியானது. B. அடுக்கு செதில் எபித்திலியத்தின் முக்கிய செயல்பாடு பாதுகாப்பு அப்படின்றதும் சரியானது. C. குற்றிலை எபித்திலியம் மூச்சுக்குழாய் மற்றும் ஃபெலோபியன் குழாய்களில் காணப்படுகிறது அப்படின்றது சரியான கூற்று. கேள்வி எண் 3. எக்ஸோகிரைன் சுரப்பிகளின் சுரப்புகளில் பின் வருபவை அடங்காது. 1. தீபம். 2. ட்ரிப்சின். 3. இன்சுலின். 4. வியர்வை. சரியான பதில் 3. இன்சுலின். கேள்வி எண் 4. பின்வரும் எலும்புகளில் எது முதலீட்டு அல்லது தெர்மல் எலும்பாக கருதப்படும்? 1. மார்பக முள்ளெலும்பு. 2. தொடையெலும்பு. 3. மண்டையோட்டின் முன்புற எலும்பு. 4. விலா எலும்புகள். சரியான பதில் 3. மண்டையோட்டின் முன்புற எலும்பு. கேள்வி எண் 5. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். டென்டிரைட் நரம்பு துண்டலை சைட்டானை நோக்கி எடுத்துச் செல்கிறது. 2. மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தில் மல்டிபோலார் நியூரான்கள் இல்லை. 3. நெசல் துகள்கள் ஆக்சானில் இல்லை. 4. ரன்வியர் கணுவில் மயலின் உறை தொடர்ச்சியற்றது. சரியான பதில் 2. மூளை மற்றும் முதுகு தண்டுவடத்தில் மல்டிபோலார் நியூரான்கள் இல்லை அப்படின்றது தவறான கூற்று. கேள்வி எண் 6. பின் வருவனவற்றிலிருந்து ஒற்றைப்படை இணையை தேர்ந்தெடுக்கவும். பின் வருவனவற்றிலிருந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி எண் 6. பின் வருவனவற்றிலிருந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். தசைநார். 1. தசைநார் மயோசின். 2. ஆரியோலார் மாஸ்ட் செல்கள். 3. எபித்திலியம் கெராட்டின். 4. நியூரான் மெலனின். சரியான பதில் 4. நியூரான் மெலனின். கேள்வி எண் 7. ஹேவர்சியன் அமைப்புகள் பின்வரும் எதன் எலும்புகளில் காணப்படுகின்றன? 1. ஸ்கோலியோடான். 2. ஸ்கோலியோடான் மற்றும் புறா. 3. முயல் சிறுத்தை. 4. ஸ்கோலியோடான் புறா சிறுத்தை மலைப்பாம்பு. சரியான பதில் 3. முயல் சிறுத்தை. கேள்வி எண் 8. பின்வரும் அனைத்து அமைப்புகளும் ஓரடுக்கால் ஆன செல்களால் சூழப்பட்டுள்ளன இதை தவிர. 1. எண்டோத்தீலியம். 2. ஹென்லியின் வளைவு. 3. சிறுநீர் குழாய். 4. மீசோதீலியம். சரியான பதில் 3. சிறுநீர் குழாய். கேள்வி எண் 9. திண்ம மற்றும் வளையும் தன்மை கொண்ட மேட்ரிக்ஸ் சுருக்கத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டது. பின்வரும் அனைத்து இடங்களிலும் காணப்படும் இதை தவிர.
ஒன்று மூக்கு தடுப்பு சுவர், 2 மூக்கின் நுனி, 3 முதுகெலும்புகளுக்கு இடையிலான வட்டு இன்டர்வெர்டபிரல் டிஸ்க், 4 தொடையெலும்பு. சரியான பதில் 4 தொடையெலும்பு. கேள்வி எண் 10. மாறும் சூழ்நிலைகளுக்கு உடலின் பதிலளிக்கும் திறனை மிக அதிகமாக கட்டுப்படுத்தும் உடல் திசு இதில் அடங்கும். மாறும் சூழ்நிலைகளுக்கு உடலின் துலங்கல் திறனை பதிலளிக்கும் அப்படின்றது துலங்கல் திறனை மிக அதிகமாக கட்டுப்படுத்தும் உடல் திசு இதில் அடங்கும். 1 நியூரான்கள், தூண்டப்படக்கூடிய செல்கள். 2 நியூரோகிளியா, நியூரானுக்கு ஆதரவளிக்கும் நடுப்படை செல்கள். 3 ஆலிகோ டெண்டிரோசைட்டுகள், டிஎன்எஸ்ஸில் மைலின் உறையை உருவாக்கும். 4 மைக்ரோகிளியல் செல்கள், புறப்படை தோற்றம் கொண்டவை. சரியான பதில் 1 நியூரான்கள், தூண்டப்படக்கூடிய செல்கள். 11 கேள்வி எண் 11. பின்வரும் கட்டமைப்புகளில் எது அனைத்து இணைப்பு திசுக்களிலும் உள்ளது? 1 ஃபைப்ரோபிளாஸ்டுகள், 2 மேட்ரிக்ஸ், 3 இழைகள், 4 மேக்ரோபேஜ்கள். சரியான பதில் 2 மேட்ரிக்ஸ். கேள்வி எண் 12. ஹெப்பாரின் எந்த செல்களால் சுரக்கப்படுகிறது? 1 ஆரியோலார் திசு, 2 அடர்த்தியான இணைப்பு திசு, 3 திரவ இணைப்பு திசு, 4 ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்கள். சரியானவை. சரியான பதில் 4 ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்கள் சரியானவை. கேள்வி எண் 13. குடல் சுவரில் உள்ள தசை நார்களுக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதல்ல? 1 இந்த தசைகளின் நார்கள் இரு முனைகளிலும் கூர்மையாக இருக்கும். 2 கோடுகள் இல்லை. 3 நினைப்பதன் மூலம் அதை சுருங்க செய்ய முடியும். 4 ஒற்றை உட்கரு மற்றும் செல் சந்திப்புகள் உள்ளன. சரியான பதில் நினைப்பதன் மூலம் அதை சுருங்க செய்ய முடியும். இது சரியான கூற்று அல்ல. கேள்வி எண் 14. விழுங்கும் செல்கள் தொடர்பாக பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 1 மாஸ்டோசைட், 2 ஹிஸ்டியோசைட், 3 கான்ட்ரோபிளாஸ்டுகள், 4 மேக்ரோபேஜ். சரியான பதில் 1 மாஸ்டோசைட். கேள்வி எண் 15. தசைநார் பட்டை எவற்றை இணைக்கிறது? 1 ஹியூமரஸை பைசெப்ஸுடன், 2 டிபியாவை ஃபீமருடன், 3 பைசெப்ஸை ட்ரைசெப்ஸுடன், 4 ட்ரைசெப்ஸை ஹியூமரஸுடன். சரியான பதில் 2 டிபியாவை ஃபீமருடன் இணைக்கிறது. கேள்வி எண் 16. பின் வருவனவற்றில் எது சீஸ்மாய்டு எலும்பு? 1 ஓஸ் பால்சிபாரம், 2 பட்டெல்லா, 3 மார்பெலும்பு, 4 கழுத்துப்பட்டை எலும்பு. சரியான பதில் 2 பட்டெல்லா. கேள்வி எண் 17. பின்வரும் கூற்றுகளை படியுங்கள். அடிப்படை பொருள் கடினமானது மற்றும் வளையும் தன்மையற்றது. ஆ கொலாஜன் இழைகள் மற்றும் கால்சியம் உப்புகள் நிறைந்துள்ளன. இ உடலுக்கு கட்டமைப்பை வழங்கும் முக்கிய திசு. கொடுக்கப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் திசுவை அடையாளம் கண்டு கொடுக்கப்பட்ட வரைபடங்களிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 2. இரண்டாவது வரைபடம் சரியானது. எலும்பு திசு. கேள்வி எண் 18. டேஸின் கனசதுர எபித்தீலியல் செல்கள் மைக்ரோவில்லை உள்ளது. இது உறிஞ்சும் மேற்பரப்பின் பரப்பளவை அதிகரிக்கிறது. 1 சிறுகுடல், 2 அண்டநாளம்,
3 அண்மை சுருண்ட குழல், 4 1 மற்றும் 3 இரண்டும். சரியான பதில் 3 அண்மை சுருண்ட குழல். கேள்வி எண் 19. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் மாற்றி அமைக்கப்பட்ட எபிதீலியல் திசுவின் வரைபட பிரதிநிதித்துவமாகும். கொடுக்கப்பட்ட திசுவின் சுரப்பு தொடர்பாக தவறான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 உமிழ்நீர், 2 சளி அல்லது கோழை, 3 காது மெழுகு, 4 பால். சரியான பதில் 2 கோழை. கேள்வி எண் 20. கொடுக்கப்பட்டுள்ள திசுக்கள் A மற்றும் B யின் பொதுவான தன்மையை பொறுத்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். A எலும்பு தசை, B இதயத்தசை. 1 ஒரு செல்லில் உள்ள உட்கருக்களின் எண்ணிக்கை, 2 திசுவின் செயல்பாடு, 3 தொடர்பு சந்திப்பு இருப்பு, 4 உருளை வடிவம் மற்றும் கோடுகள் கொண்ட தோற்றம். சரியான பதில் 4 உருளை வடிவம் மற்றும் கோடுகள் கொண்ட தோற்றம். கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள திசுக்கள் A மற்றும் B யின் பொதுவான தன்மையை பொறுத்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 2 படத்துக்கும் பொதுவான பண்பு உருளை வடிவம் மற்றும் கோடுகள் கொண்ட தோற்றம் அப்படின்றது பொதுவான பண்பு. கேள்வி எண் 21. எளிய கனசதுர எபிதீலியத்தின் முக்கிய செயல்பாடு. 1 பரவுதல், 2 சுரப்பு மற்றும் உறிஞ்சுதல், 3 பாதுகாப்பு, 4 பரவுதல் மற்றும் பாதுகாப்பு. சரியான பதில் 2 சுரப்பு மற்றும் உறிஞ்சுதல். கேள்வி எண் 22. டேஸ் அருகிலுள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைப்பதன் மூலம் செல்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள உதவுகிறது. இது அயனிகள், சிறிய மூலக்கூறுகள் மற்றும் சில சமயங்களில் பெரிய மூலக்கூறுகளின் விரைவான பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. 1 இறுக்கமான சந்திப்புகள், 2 ஒட்டும் சந்திப்புகள், 3 இடைவெளி சந்திப்புகள், 4 டெஸ்மோசோம்கள். சரியான பதில் 3 இடைவெளி சந்திப்புகள். கேள்வி எண் 23. பின்வரும் திசுக்களில் எது சிக்கலான விலங்குகளின் உடலில் மிகவும் அதிகமாகவும் பரவலாகவும் விநியோகிக்கப்படுகிறது? 1 தசை திசு, 2 எபிதீலியல் திசு, 3 நரம்பு திசு, 4 இணைப்பு திசு. சரியான பதில் 4 இணைப்பு திசு. கேள்வி எண் 24. எபிதீலியத்திற்கு ஆதரவு கட்டமைப்பாக செயல்படும் திசு. 1 ஆரியோலார் திசு, 2 அடிப்போஸ் திசு, 3 தசை திசு, 4 நரம்பு திசு. சரியான பதில் 1 ஆரியோலார் திசு. கேள்வி எண் 25. கெராட்டின் அற்ற அடுக்குத்தட்டை எபிதீலியம் காணப்படுவது. 1 யோனி, கருப்பை வாய் மற்றும் வியர்வை சுரப்பி குழாய்கள். 2 யோனி, தோல், நகங்கள். 3 தோல் மற்றும் நகங்கள். 4 யோனி, கருப்பை வாய் மற்றும் வாய்க்குழி. சரியான பதில் 4 யோனி, கருப்பை வாய் மற்றும் வாய்க்குழி. கேள்வி எண் 26. அடுத்த 2 இசட் கோடுகளுக்கு இடையில் உள்ள பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1 சார்கோபிளாசம், 2 சார்கோலெம்மா, 3 சார்கோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், 4 சார்கோமியர். சரியான பதில் 4 சார்கோமியர். கேள்வி எண் 27. பின்வரும் சுரப்பிகளில் எது புறச்சுரப்பு மற்றும் அகச்சுரப்பு இரண்டையும் வெளியிடுகிறது? 1 கணையம், 2 அட்ரினல் சுரப்பி, 3 பிட்யூட்டரி சுரப்பி, 4 தைராய்டு சுரப்பி. சரியான பதில் 1 கணையம். கேள்வி எண் 28. ரன்வியர் கணுவுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 மயலின் உறையால் மூடப்பட்டுள்ளது, 2 மயலின் உறை தொடர்ச்சியற்றது,
3 நியூரிசெல்லா தொடர்ச்சியற்றது. 4 மைலின் உறை மற்றும் நியூரிசெல்லா இரண்டும் தொடர்ச்சியற்றவை. சரியான பதில் 2 மைலின் உறை தொடர்ச்சியற்றது. கேள்வி எண் 29. இருமுனை நியூரான்கள் காணப்படுவது 1 வாசனை எபிதிலியத்தில் மட்டுமே, 2 கண்களின் விழித்திரையில் மட்டுமே, 3 உள்காதில் மட்டுமே, 4 வாசனை எபிதிலியம் கண்களின் விழித்திரையில் உள்காது. சரியான பதில் 4 வாசனை எபிதிலியம் கண்களின் விழித்திரை உள்காது. கேள்வி எண் 30. பின்வருவனவற்றை பொருத்தவும். 11 12 எபென்டமில் செல்கள் மூளை நியூரான்களை நச்சுகளிலிருந்து பாதுகாத்தல். மைக்ரோகிளியா செல்கள் சிஎன்எஸ்க்குள் மைலின் உறை உருவாக்கம். ஆஸ்ட்ரோசைட் மேக்ரோபேஜ்களாக செயல்படுதல். ஆலிகோடெண்டிரோசைட்டுகள் மூளை தண்டுவட திரவத்தின் மின்னோட்டத்தை அமைத்தல். சரியான பொருத்தம் 1 ஆக் 4, ஆவண்ணாக்கு 3, 1, ஈயனாக்கு 2. இது சரியான பொருத்தம்.